கிரீன் வில்லேஜ் ஃபவுண்டேஷன் 2007ஆம் ஆண்டு டாக்டர் சண்முகசூரியன் மற்றும் நேஷனல் நடுநிலைப் பள்ளி உமேகா ராணியும் இணைந்து நிறுவப்பட்ட அறக்கட்டளையாகும். இந்த அறக்கட்டளை கடந்த 5 வருடங்களாக ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் முன்னேற அரும்பாடுபட்டு வருகின்றனர். ஏழை மாணவர்களின் கல்வி தரம் உயர்வு மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி, அரசு பள்ளிகளில் கழிப்பிட வசதி மற்றும் கொடிய கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்று மருந்து, உணவு, உடை வழங்கி வருகிறார்கள். அனகாபுத்தூர் நகராட்சி கமிஷனர் உத்தரவின்படி இந்தியன் ரெட் கிராஸ் மற்றும் லைன் கிளப்ஸ் இணைந்து பல்லாவரம், பம்பல், அனகாபுத்தூர், குன்றத்தூர், பூந்தமல்லி, குரோம்பேட், தாம்பரம் சானிட்டோரியம் மற்றும் கிண்டி, சைதாப்பேட் வாழும் ஏழை மக்களுக்கு 3 வேளை உணவு வழங்கி வருகின்றார்கள். சமீபத்தில் ஆவடி அடுத்துள்ள கிராமத்தில் வாழும் நரிக்குறவ மக்களுக்கு மருந்து, உணவு மற்றும் மளிகை பொருட்களை வழங்கினார்கள். மேலும் தற்போது கொரோனா காலத்தில் வீட்டில் தனியாக வாழும் முதியோர்களுக்கு மருந்து, உணவு, மாஸ்க், சானிடைசர் வழங்கி கிரீன் வில்லேஜ் ஃபவுண்டேஷன் தனது மக்கள் பணியை செய்து வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜே. உமேகா ராணி. நான் நேஷனல் நடுநிலைப்பள்ளி அனகாபுத்தூர் என்ற பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். நான் தொடர்ந்து இந்த கொரோனா காலகட்டத்திலே மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு என்னுடைய சொந்த பணம் PF பணத்திலிருந்து 5.5 லட்சம் செலவு செய்து மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களை தேவையான இடங்களுக்கு சேர்த்து கொண்டு வந்தேன். இதை பார்த்த அறக்கட்டளைகள் பல என்னுடன் இணைந்து நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் பட்சத்தில் அவர்களோடு இணைந்து இதுவரையிலும் காலை சிற்றுண்டி, மதிய உணவு, இரவு நேரத்திலே தேவைப்படுகின்ற உணவுப் பொட்டலங்கள் மற்றும் மளிகை பொருட்கள், மாஸ்க், சானிடைசர் உள்ளிட்ட பொருட்களையும் மற்றும் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளையும் எந்தெந்த ஊர்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்பதையும் இதுவரையிலும் சந்தித்து கொண்டு வருகிறேன் என்று கூறிக்கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் குவாரண்டைன் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கும் தேவையான மருந்து பொருட்களையும் மற்றும் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் வீடு வீடாக சென்றும் அந்த பணியையும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்.